ஹலோ டிராவலர்ஸ், இந்த கோயிலில் இருக்க பாதாள பைரவர் 6 மாதம் தண்ணிலையும் 6 மாதம் வெளியிலையும் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பாதாள பைரவர் நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா உங்களுக்கு யாராவது பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னும், இங்கே இருக்க பாதாள பைரவருக்கு மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன கோவில்கள்லேருந்து மிகப்பெரிய கோவில்கள் வரைக்கும் பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் நம்ம போயிட்டு அந்த கோவிலோட வரலாறு என்ன, அந்த கோவிலுக்கு எப்படி போகலாம், அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கொட்டப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் தான் இருக்குது. இந்த கோவிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கௌமாரி அம்மன் கோவில். இந்த கோயிலில் மூலவராக கௌமாரி அம்மன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன், விநாயகர், இன்னும் பல தெய்வங்கள் இருக்காங்க. இந்த பாதாள பைரவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் இந்த பாதாள பைரவர் தண்ணியில் இருப்பார். பூமிக்கு அடியில் வந்து டைல்ஸே போட்டிருந்தாலும் அந்த டைல்ஸை மீறி தண்ணி வெளியில் வந்து 6 மாதம் தண்ணியில் இருப்பார், 6 மாதம் வெளியில் இருப்பார். ஸோ இதை பற்றி இந்த கோவில் நிர்வாகத்துக்கிட்டே இந்த கோவிலோட வரலாறு என்ன, எப்படி இந்த மாதிரி வந்து நீங்கள் கோவிலை கட்டினீங்க, இந்த பாதாள பைரவரை எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். அம்மா தான் வந்துட்டு இந்த கோவிலை வந்து கட்டினவங்க. ஸோ இவங்கள்ட்ட இந்த கோவிலோட வரலாறு என்ன, இந்த கோவிலுக்கு வந்தால் என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்டுடலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் முருகலட்சுமி. நான் கேரளா. ஓகே. கேரளால இருந்து இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து என்கிட்ட 8 வயசுல இருந்து இருந்துச்சு. சரி. நாங்க வந்து பைபிள் படிக்கிற பொண்ணு. பைபிள் படிச்சுட்டு இருந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப அம்மா வந்து எந்த நாளும் என்கிட்ட வந்து கனவுல பேசுவாங்க. ரொம்ப தொடர்பாவே இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 19 வயசுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து அவங்க சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 19 வயசுக்கு பிறகு தான் சாமி ஆட ஆரம்பித்தேன். ஆனால் வந்து கட்டி கொடுத்தோடனே கூட இவங்க வந்துட்டாங்க. நீ குறி சொல்லணும், ஏழை பிள்ளைகளுக்கு குறி சொல்லணும், நிறைய விஷயங்கள் வந்து நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி என் அம்மா வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கப்பா. அதில் வந்து நான் சாமி சொல்லிகிட்டு இருக்கிறேன். வெள்ளி செவ்வாய்க்கு, அமாவாசை, பௌர்ணமிக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அம்மா வந்து நிறைய ரகசியங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில ரகசியமெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்வன கோளாறு இதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து எங்களுக்கு உத்தரவு இருந்தால் எடுப்போம்ப்பா, உத்தரவு இல்லைன்னா எடுக்க மாட்டோம், அதெல்லாம் போக மாட்டோம். இது வந்து 2வது கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. பைரவர் வந்து சித்தர், பைரவர், ஒரு முனீஸ்வரர் வந்து அப்படியே கீழே பூமிக்குள்ளே இறங்கிட்டாங்க. அதை உத்தரவு கொடுத்ததுனால நாங்கள் பாதாள பைரவராக வந்து அங்கே உருவாக்கியிருக்கோம். அது வந்து இப்போ வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அது வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ 2வது கும்பாபிஷேகம் இந்த அம்மாவுக்கு நடந்துகிட்டு இருக்குப்பா. நிறைய மக்கள் வந்து கஷ்டத்தில் வர்றாங்க. இந்த அம்மா தீர்வு கொடுக்குது, மாங்கல்யம் எடுத்து கொடுக்குது, புள்ள வரம் கொடுக்குது. நிறைய கன்னி பொண்ணுங்கட்டெல்லாம் வந்து செவ்வாய் தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வந்து எல்லாம் தீர்வு கொடுக்குது. அவங்க வந்து நினைச்சதை சாதிச்சு கொடுக்குது. அவங்களும் வந்து சாதிக்கிறாங்க. இங்கே வந்து காலபைரவரை பற்றி சொல்லுங்க. காலபைரவர் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து தீர்வு கொடுக்குறவரு. ஆனா இந்த பைரவருக்கு வந்தா மரணத்தை ஜெயிக்கலாம்னு வெளியில ஜெயிக்கிறாங்க. உண்மை, அது சத்தியம்தான்ப்பா, அது உண்மைதான். அதே மாதிரி இது 6 மாசம் தண்ணியில இருக்கும், வெளியில இருக்கும்னு சொல்றாங்க. ஆமாப்பா, 6 மாசத்துக்கு வந்து தண்ணியிலே இது இருப்பாரு. அப்புறம் சித்திரை மாசம் முடிஞ்சோன்னா மறுபடியும் 6 மாசம் வந்து நீர் இருக்காது. அது எப்படிமா டைல்ஸ் ஒட்டிருக்கு, ஆனா எப்படி தண்ணி உள்ள பூமியில இருந்து தானே வந்து சுரந்து வருதுப்பா. வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து தீர்த்தம் கொடுக்குறோம். வந்து உடம்பு சரியில்லாதவங்களாம் வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிக்கவோ, குளிச்சாலோ, எடுத்துகிட்டு போய் வீடெல்லாம் தெளிச்சாலோ, மணக்கட்டில் தெளிச்சாலோ, அந்த வீட்டில் வந்து நிறைய கெட்டிட்டு திறக்காமலே இருப்பாங்க, அங்கே இருக்க விட மாட்டாங்க. அந்த தீர்த்தம் கொண்டு ஒரு 15 குடும்பம் கிட்ட அந்த மாதிரி நல்லது நடந்திருக்குப்பா. அதாவது அந்த தண்ணி, அந்த சுரக்கிற தண்ணி எடுத்து வீட்டில் தீர்த்தம் தான்ப்பா. அந்த 6 மாசத்துக்குள்ள எவ்வளவு பேர் வந்து தீர்த்தம் எடுக்கணுமோ எடுத்துட்டு போவாங்க. இந்த 6 மாசம் தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். நல்ல 2-3 படி முங்கிருப்பா. ஐயாவே முங்கிதான் இருப்பாரு. அப்புறம் நாளாங்க நாங்க திருவிழா செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுல ஒரு வாரத்துல அப்படி கம்மி பண்ணிடுவோம், உள்வாங்கிட்டு மறுபடியும் இந்த ஒரு 3 மாசம் ஆச்சுன்னா மறுபடியும் வந்துருப்பா. இப்போ இங்க வர்றோம், இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா வந்தோம்னா எங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும்?
பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா? நீங்க என்ன நினைச்சு வரீங்களோ ஒரு மனதா வாசப்படிக்குள்ள நனைஞ்சீங்கன்னா அம்மா தீர்வு கொடுப்பாப்பா. அது முக்கால் சத்தியப்பா. நீங்க புள்ள வரம் கேட்டு வந்து அம்மா எனக்கு மாங்கல்யம் எடுத்து போடுறேன், புடவை சாத்துறேன், இந்த மாதிரி வந்து நான் இத்தனை விளக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து மடிப்பு தந்துருவாப்பா. கண்டிப்பா தருவா. மாங்கல்யம் தருவா. அப்புறம் வந்து கண்ணு நோய் வயிற்று அம்மா போட்டா அது அம்மா நோயை தீர்க்கிறவ தான் கௌமாரி. கண்ணு நோயை தீர்த்து விடுவா. இதெல்லாம் வந்து நன்மை செய்யறதப்பா. 7 கன்னிங்கள்ல ஒரு கன்னி அம்மா. எதுவும் சிறப்பு பூஜைகள் எதுவும் இருக்காமாங்க? வெள்ளி செவ்வாய்க்கு எந்த நாள் அம்மாவுக்கு சிறப்பு பூஜைப்பா. அஷ்டமிக்கு பைரவருக்கு, தெய்வர அஷ்டமிக்கு நல்லா சிறப்பு அபிஷேகம் உண்டு. எந்த நாள் எல்லா சாமிக்குமே. விநாயகர் இருக்காரு, முருகர் இருக்காரு, தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, குஞ்சாயம்மா, பாண்டிமுனி, பைரவர், கௌமாரியம்மா. இதான்ப்பா கேரளா வந்து என் கூட வந்தம்மா. இந்த சாமி தான் வந்து நாங்கள் ஒரு பாதாள கிணத்துக்குள்ளே இந்த அம்மா இருந்தாங்க. இதில் தான் நான் இருந்து வர்றேன் அங்கே அப்படின்னு சொல்லி இதில் உத்தரவு கொடுத்து என்னை தூக்கிட்டு போய் சொன்னாங்கப்பா. அங்கே அந்த பாதாள கிணத்துக்குள்ளே இருந்து இந்த அடையாளத்தை எடுத்துகிட்டு வந்தோம். அது பிறகு மக்கள் வந்து இதை விரும்ப மாட்டாங்கன்னு தான் அப்புறம் அம்மாவுக்கு சிலை செஞ்சேன். சிலைஞ்சிட்டு சிறப்பாக தான் ஓடிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. நம்பி வந்தவங்கள வெறுமையாக அனுப்பாத அம்மா. கோவில் திறக்கிறது எத்தனை மணிக்கு, மூடுறது எத்தனை மணிக்கு மூடுறது? காலையில் வந்து எப்போவுமே ரெகுலராக 8 மணிக்கு திறந்துருவோம்ப்பா. 11 மணிக்கு அடைச்சிடுவோம். நான் சாயங்காலம் 6 to 9 ஆன்லைன்லேயும் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. ஆன்லைன்லேயும் வாக்கு சொல்கிறேன். வெள்ளி செவ்வாய்க்கு 4 நேரம் வந்தாலும் நான் சொல்லிடுவோம். நீ கூட முழுக அம்சம் தான்ப்பா. உனக்கு வந்து பெருமையாக அம்மா வந்து உனக்கு நன்மை செய்ய போகுது. நீ வந்து இதில் கஷ்டப்பட்டு எப்படி வந்தேன்னு ஆத்தாளுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், இந்த முருகருக்கும் தெரியும், ஆறுபடை பொண்ணுக்கும் தெரியும். அது வந்து இன்னைக்கு இந்த நிலமையில உன்னை வச்சிருக்கான்னு சொன்னால் அந்த முருகனை மாரி எதுவுமே நீ ஜெயிக்க முடியாது. நீ தான்ப்பா அந்த முருகனை வந்து கை தாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, தோல் மேலே நிப்பாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சு பெரியால வருவப்பா. சரியா? சரிங்க, ஓகே. ஸோ அம்மா வந்து எல்லாமே வாக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா முழு மனதோடு வந்தால் கண்டிப்பாக பிள்ளை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பில்லி சூனியம் இருந்துச்சு அப்படின்னா பைரவர் எடுத்துருவாங்கன்னு என்னோட வெளியிலே ஒரு அம்மா சொன்னாங்க. நான் அந்த பைரவரை எடுத்துகிட்டு இருக்கையிலே ஒரு அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையிலே சொன்னாங்க, பில்லி சூனியம் வச்சுருந்தாங்க அப்படின்னா பைரவர் உள்ளேயே விட மாட்டார், கண்டிப்பாக அதை எடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது சாவையே வந்து பைரவர் வந்து ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில், ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம். இவங்க வந்து ஆன்லைன்லேயுமே வாக்கு சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் ஆன்லைனில் கூட வாக்கு கேட்குறதுனா கேட்டுக்கோங்க. இவங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இவங்களோட வாக்கு மட்டும் இல்லாமல் இதில் அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் என்கிட்ட பேசியிருந்தாங்க. அவங்க என்ன, அவங்களோட அனுபவத்தை நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் வீட்டுக்காரர் ரொம்ப கொஞ்சம் தண்ணி போதன்னு ஒரு குடும்பம், அவர் திருந்தி வர்ற மாதிரி இல்லாமல் இருந்தாங்க. நான் வந்து அம்மாட்ட தினம் வர்றப்பெல்லாம் வெள்ளி செவ்வாயெல்லாம் வருவேன். தொடர்ந்து வர முடியாட்டே மாதத்தில் 2-3 பயணம் வருவேன். வந்து அம்மாட்ட என்னோட குறைபாடுகளை அம்மாட்ட சொல்லி முறையிடுவேன். அம்மா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நல்ல ஒரு அருள் புரிய வைப்பாங்க. அவங்களோட மருளில் அவங்க எனக்கு என்ன தேவையோ அவங்க பிள்ளைய நேரம் வளர்ச்சாக இதுவரையும் பாதுகாத்து அவர் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருந்தார். வந்து திருந்தி வந்துட்டு அதையும் அவங்க தான் இப்போ பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. குறைபாடுகளை அம்மாட்ட சொல்லி முறையிடுவேன். பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் பேசியிருந்தோம். இப்படின்னா வர்றேன்ட்டு இவ்வளோ நாள் வரேன்னு வர முடியலை, ஒரு தடையாகவே இருந்தது. அதை இன்னைக்கு வெற்றிகரமாக அம்மாவுக்கு கோடான கோடி ரொம்ப நன்றி. வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் 2 மணி போல் புறப்பட்டு வரோம். கணவர் வந்து தண்ணி இன்னொரு குடும்பம் இருந்து வெளியே வந்துட்டார். வெளியில வந்து இங்க வந்து வேண்டினதுக்கு அப்புறம் சீத்தலேத்தும் ஜெகன்மாதா, சீத்தலேத்தும் ஜெகதாம்பிகா, சீத்தலேத்தும் ஜெகத்தாந்திரணி, சகல ஜீவராசிக்கு படியளக்கிறவ சமயபுர மகமாரி. ஆனா நான் வந்து இந்த கோயிலுக்கு 2019 பொன்னேரிபுரத்துல எல்லக்காளியம்மன் கோயில நாங்க இருந்தோம். அந்த கோயில இருந்து எங்களுக்கு பூசாரி அப்பா வந்து இந்த கோயிலை அறிமுகப்படுத்தி கொடுத்தாரு. அன்னைக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க கௌமாரி அம்பிகைக்கு அமாவாசை பௌர்ணமியில தீச்சட்டி எடுத்து என்ன வேண்டுதலா இருந்தாலும் எவ்வளவு குறை இருந்தாலும் அவ தீர்த்து வைக்கிறா. இன்னைக்கு வந்து வீரபாண்டியில மட்டும்தான் கௌமாரின்னு அவ பேர் இருந்தாலும் இந்த திருச்சி புண்ணிய பூமியில இந்த கொட்டப்பட்டுல அவ மக்களை அருள்பாலிச்சு துன்பம் நோய் நொடி அத்தனைக்கும் அவ அதிபதியா இருந்து புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு கல்யாண வரம் கொடுத்து வரம் கொடுக்குறா. எனக்கு கல்யாணம் ஆகாம ஒரு 5 வருஷமா தடையா இருந்தேனா. 2019 என் முத கல்யாணம் நின்னு போச்சு. நான் திருப்பி அதே 2025 இதே கௌமாரி வாசல்ல நான் வேண்டிட்டு போனேன், அம்மா எனக்கு கல்யாணமும் ஆகணும், வருஷம் திரும்பறதுக்குள்ள எனக்கு முந்தானில ஒரு புள்ள வரத்தையும் நான் கொடுக்கணும்னு கேட்டேன். அதே மாதிரி 2025 பிப்ரவரி 21 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதே சித்திரை தேரேறதுக்குள்ள எனக்கு
பொம்பளை பிள்ளை ஒண்ணு பிறந்திருக்கு. அதுக்கு பேரும் நான் வைஷ்ணவினி என்ற பெயரையும் நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் எதனால கிடைச்சிச்சுன்னா, அவளை நம்பினவங்களை ஒரு காலமா அவ கைவிட மாட்டா. கோபுரம் எப்படி ஒசந்திருக்கோ அது போல மக்களோட குடியும் விளங்கும். என்னைக்கு கௌமாரி சமயபுரத்தாவோட அம்சம் தான் அவ. கௌமாரியா அவ இருந்தனாலதான் ரத்த வாடை பிடிக்காம புண்ணிய பூமிக்காக பூவாடைக்காக போயிருந்தா. சமயபுர ஸ்தலம் எப்படி பேரு விளங்குதோ அதே மாதிரிதான் இந்த கௌமாரி அம்பிகை. எனக்கு எப்படி அவர் என்னோட எல்லக்காளி பூசாரி என்னை கொண்டு இங்க விட்டாரோ, நாங்க இன்னைக்கும் ஆலமரம் எப்படி விழுது வளருதோ அது போல நாங்க வளர்ந்துகிட்டு தான் வரோம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இந்த கோயில்ல நாங்க என்ன இருந்தாலும் அந்த கௌமாரி அம்பிகையை நம்பி வரோம். பௌர்ணமி அமாவாசையில இங்க நைட்டு 9 மணிக்கு தீச்சட்டி எடுத்து மழை வருவாங்க. மழை வரும்போது அம்மா 12 மணிக்கு அருள்வாக்கு புரிவா. அப்ப என்ன சொல்றாளோ, செய்வன கோளாறு, பில்லி சுனியம் இருக்கிறது, திருமணத்தடை, புத்திர பாக்கியம், என்னால உடம்பே ரொம்ப முடியலன்னா அவ தீச்சட்டியில வரும்போது அந்த அக்னி புலம்பா அவ எரிவா. அந்த ஜுவாலைய பார்க்கும்போது சமயபுரம் மகமாயோட ஜகத்தை ஆடுற அம்பிகையோட முகம் தெரியும். அதை பார்த்தாலே தீராத நோயெல்லாம் தீரும். அந்த அம்பிகைக்கு அருள்கடாட்சம் போல சக்தி தலகத்திலேயே பேரு பெற்றவ சமயபுரத்து மகமாயி. அடுத்தது கௌமாரிங்கிற பேரு கொண்டு அவ உட்கார்ந்துருக்கா. 7 கண்ணில அவ மூத்தவளா இருக்க காரணம் அவ எல்லாருக்கும் வேண்டிய வரத்தை கொடுக்கறனாலதான். முருகனோட அம்சத்தோட பிறந்திருக்கனாலதான் செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல கௌமாரிய நெய்விளக்கேத்தி நம்ம மனம் போல உருகி வேங்கிட்டா எல்லா வரத்தையும் அவ கொடுப்பா. பௌர்ணமி எப்படி நம்ம ஜொலிக்குதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஜொலிக்க வைப்பா. பூரண கும்ப கலசத்தை நம்ம பார்த்தனால பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும். இந்த கும்பாபிஷேக தீர்த்தகரத்தை நம்ம எங்க கோடி கொடுத்து கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் நம்ம வீட்டுல தெளிச்சா நம்ம புண்ணியங்கள் சேரும். அம்பாவோட அருள்கடாட்சம் எல்லாருக்குமே கிடைக்கணும். 48 நாள் மண்டல பூஜையில அவ உற்சவத்துல உட்கார்ந்துருப்பா. அவ அழக காண ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் பூண்டு இருப்பா. சக்கரை பொங்கல் அக்கறையா வச்சு கௌமாரிய கூப்பிட்டா வேண்டாத வரம் கொடுப்பா. எல்லாருக்கும் அருள் புரிவா. கௌமாரி கோயில் கிட்டத்தட்ட நாங்க 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம்மா. இங்க பாடுறது, ஓம் சக்தி விளக்கு பூஜை பண்றது, எல்லா இதுலயும் கலந்துக்கிட்டு ரொம்ப அம்மா எங்களை சிறப்பா வழி நடத்திட்டு போறாங்க. சப்த கன்னியில 7 கன்னிகள்ல ஒரு முதன்மையானவங்க கௌமாரி. அவங்க முருகனோட அம்சமும் அவங்க கிட்ட இருக்கிறதால அங்காரகம், செவ்வாய் தோஷம், ஆயுட்காரகன், அவங்களால குழந்தை பாக்கியம், திருமண தடை எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அம்மா அருள் வாக்கு சொல்லுவாங்க. அதை எங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் இந்த பூஜை பண்ணணும்னா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு குழுவாக இருக்கிறோம். அவங்க செஞ்சு கொடுப்போம். அம்மாவுக்கு பாடல்கள், சிறப்பு பூஜைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பாதாள பைரவர் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடந்தது. ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டில் பாதாள பைரவருங்கிறது இங்கே கொட்டப்பட்ட ரொம்ப அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷம். இங்கே இப்போ சப்த கன்னிகளும் வச்சுருக்காங்க. அது ரொம்ப பெரிய கிடைக்க முடியாத விஷயம். எங்கேயுமே கிடையாது. இங்கே திருச்சியில கிடையாது. இந்த மாதிரி சப்த கன்னிகள் ஒரு அம்சத்தோட அழகா எங்கேயும் கிடையாது. அதையும் வச்சிருக்கிறதால ரொம்ப ஒரு பவரான ஒரு இடமா இது விளங்குது. எங்களுக்கு அம்மா அப்பப்போ கனவுல அருள் வாக்கு சொல்லுவாங்க, இதை செய்ய, இந்த பூஜையை பண்ணுன்னு. நாங்கள் தவறாம எங்கள் சக்திக்கு உட்பட்டு செய்வோம். ஆனால் அம்மா மலை போல எங்களுக்கு கொடுத்துருக்கா. எந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாங்க. அம்மான்னு நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியது அம்மா கொடுப்பாங்க. இந்த கோயிலோட சிறப்பு இன்னும் பெரிய பெரிய இடங்கள்ல மீடியாக்கள் மூலியமா ஏற்கனவே வந்திருக்கு. பாதாள பைரவரும் அம்மா கௌமாரியோட அம்சங்களும். இதை இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த பேட்டி கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். அம்மா கோயிலுக்கு எல்லாரும் எல்லா வளமும் அடையணும்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். இதான் கோயில் பூசாரி, அவங்கள்ட்ட இந்த கோயிலோட வரலாறு என்னங்கிறத கேட்போம். அதுதான் சுருக்க போனா ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவருக்கும் அம்மா என்ன கையேந்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் கேட்ட வரம் கொடுக்கும். ஒன்றை விட்டவரையே உடல்நல சரியில்லை, எனக்கு உடல்நல 10 நாளாக 1 மாதமா நான் எங்கெங்கேயே போய் பார்த்தேன், எனக்கு உடல்நலம் சரியில்லை. அதனால கௌமாரி அம்மா என்னை ஆவந்து பொண்ணு வேண்டிக்கிட்டு விபதி எடுத்து பூசிட்டு போனாலே 1 வாரத்தில் அவங்களுக்கு குணமாகும். அதே மாதிரி குழந்தை வரம் எடுக்கக்கூடிய அதிகாரம். குழந்தை வரம் அம்மா எனக்கு 10 வருஷமாச்சு, திருமணமாகி 10 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, எனக்கு குழந்தை வரங்கள்ல எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுமான்னு வேண்டிட்டு போனால் அதிலிருந்து அவங்களுக்கு குழந்தை வரம் கிடையாதுக்கு. மாங்கல்ய பாக்கியத்துக்கு அவங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் இல்லை, மாங்கல்ய பாக்கியம் அமைய மாட்டேங்குது. என் மகனுக்கு போகிற இடத்துலலாம் பொண்ணு பார்க்குறோம், போகிற இடத்துலாம் தட்டிக்கிட்டு போயிடுது. அந்த தட்டிட்டு போகிறவங்க என் மகனுக்கு நல்ல வழியத்தை கொடுத்து அந்த மாகில பார்த்து ஏற்று வைமா அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு வேண்டிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் அதாவது நல்ல நல்ல ஜாதகம் உள்ளவங்களுக்கு வேண்டிட்டு போனால் நடந்துடுது. மற்றவங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த நாகதோஷம் இருக்குது பாருங்க, அந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு நான் வேண்டிட்டு போனேன், எனக்கு அந்த மாதிரி கல்யாணம் முடியல அப்படின்னு அந்த தாய் தப்பை கேட்டாங்கன்னா
அதுக்கு உங்களுக்கு ஜாதகம் பார்த்தீங்களாமா, ஜாதகம் பார்த்து அதுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம்ப்பா எங்களுக்கு பிள்ளைக்கு தோஷம் இருக்கு, நாகதோஷம் இருக்குது, அதனால தான் அவனுக்கு கல்யாணம் முடியல. நாகதோஷம் உள்ளவங்களை பார்த்து அதுக்கு கல்யாணம் முடிக்கணும். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக சும்மா கல்யாணம் முடித்து வச்சுட்டிங்கன்னா யாராவது ஆண்களை பாதிக்கும், பெண்களை பாதிக்கும். அதனால நாகதோஷம் உள்ளவங்களை பார்த்து கல்யாணம் முடிங்க அப்படின்னு சொல்லி கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் தான். இந்த பாடுபட்டவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து பாடுபட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனக்கவலை இல்லாமல் அம்மாவுடைய தொண்டு பண்ணணும், அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற அதிகாரத்தில் அவங்க எல்லாரும் வந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு எல்லாத்தையுமே வந்து அவங்க வாயிலிருந்தே நம்ம கேட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்தீங்க அப்படின்னா நம்பிக்கையை வச்சு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் சரியாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் சில வேண்டுதல் வச்சுட்டு போயிருக்கேன், நிறைவேறுதா அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.